Good morning, students. Today we are going to see about boric acid. The formula of boric acid is H3BO3. First we are going to see about preparation of boric acid. Boric acid can be extracted from borax and colemanite. The formula of borax is Na2B4O7. Borax react with sulfuric acid and water to form sodium sulfate and boric acid. This is first method. Second method is colemanite react with sulfuric acid and sulfur dioxide to form calcium bisulfite and boric acid. The first reaction paranga, borax react with sulfuric acid and water to form sodium sulfate. Na2SO4. SO4 na sulfate, SO3 na sulfite. Sodium sulfate and boric acid. Boric acid formula H3BO3. The second preparation of boric acid is colemanite react with sulfuric acid and sulfur dioxide to form calcium bisulfite. SO3 nirunda sulfite and boric acid. So in the rendu preparation lime the main product is boric acid. H3BO3 boric acid. So next, physical properties of boric acid. First one is boric acid is a colorless transparent crystal. Boric acid வந்து நிறம் கிடையாது, ஒளி புகக்கூடிய ஒரு படிகம். Second, it is a very weak monobasic acid. இது ஒரு வலிமை குறைந்த ஒரு காரத்துவ அமிலம். So third one பாருங்க, boric acid accept hydroxyl ion rather than donating proton. என்ன சொல்ல வராங்கன்னா, boric acid புரோட்டானை டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் அயானை அக்செப்ட் பண்ணிக்குது. போரிக் ஆசிட் புரோட்டானை டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்குது, ஹைட்ராக்சில் அயான். ஹைட்ராக்சில் அயான் மீன்ஸ் OH மைனஸ் தான் ஹைட்ராக்சில் அயான். OHஐ அக்செப்ட் பண்ணுறது தான் ஹைட்ராக்சில் அயானை அக்செப்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ போரிக் ஆசிடை H3BO3னும் சொல்லலாம், BOH thrice அப்படின்னு ஷார்ட்டாக எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு ஒரு போரான் இருக்குது, ஆக்சிஜன் 3 இங்கேயும் ஆக்சிஜன் 3, ஹைட்ரஜன் 3 இங்கேயும் ஹைட்ரஜன் 3. ஸோ ரெண்டுமே போரிக் ஆசிட் ஃபார்முலா தான். ஸோ போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் வாட்டர் கூட பாருங்கள், வாட்டர்லேருந்து 1 OH அயான் அதாவது ஹைட்ராக்சில் அயானை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ போரிக் ஆசிடில் பாருங்கள் BOH thrice தான் இருக்குது, பட் இங்கே பாருங்கள் BOH 4 டைம்ஸ் இருக்குது. 4 OH கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ எங்கேருந்து கிடச்சிதுன்னா வாட்டர் மாலிகுலேருந்து OH மட்டும் எடுத்திருக்கு. ஸோ இது எப்படி பிரித்து எழுதலான்னா அவங்க புக்கில் 2H2Oன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் மாலிகுல் வந்து 2 மோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டரை வந்து நான் H2Oன்னு எழுதியிருக்கேன், இன்னொரு வாட்டரை HOHன்னு எழுதியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான், HOHன்னு எழுதியிருக்கேன். இதிலேருந்து ஆக்சிஜன், இதிலேருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஒரு ஹைட்ராக்சில் அயானை எக்ஸஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் உள்ளது H2 அண்ட் HO. ஸோ ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு H3Oவாக ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரோனியம் அயான். H2Oன்னு இருந்தால் வாட்டர். ஸோ ஒரு ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை ஹைட்ரோனியம் அயான்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம H3BO3 சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் ஆச்சுன்னா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். It react with sodium hydroxide to form sodium metaborate and sodium tetraborate. So first reaction பாருங்கள், H3BO3 னா உங்களுக்கு தெரியும் boric acid. 1 mole of boric acid. இந்த H3BO3க்கு முன்னாடி நீங்கள் 1 இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும் இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ 1 mole of boric acid react with NaOH. NaOH என்னது, sodium hydroxide. So boric acid react with sodium hydroxide to form sodium metaborate. Sodium metaborate oda formula NaBO2 plus water molecule. So second reaction is same boric acid. How many number of moles? 4 போட்டிருக்கேன். So 4 moles of H3BO3 plus 2 moles of sodium hydroxide. So boric acid react with NaOH, sodium hydroxide reaction ஆகி என்ன கிடைக்குது நமக்கு, sodium metaborate கிடைக்குது. ஸோ ரெண்டு ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன்
boric acid react with sodium hydroxide to form sodium metaborate. Second reaction is 4 moles of boric acid react with 2 moles of sodium hydroxide to form sodium metaborate. Okay students, so next boric acid react with ammonia. 1 mole of boric acid react with ammonia at 800 to 1200 Kelvin to form boron nitride. So boron nitride formula Bn. நைட்ரஜன் தனியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ வேறு ஒரு ஆட்டம் கூட அதாவது காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம நைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போரான் நைட்ரைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் boric acid react with boric acid. 1 mole of boric acid react with ethyl alcohol. The formula of ethyl alcohol is C2H5OH. So boric acid react with ethyl alcohol in the presence of corn sulfuric acid to form trialkyl borate. Tri நாம் 3 alkyl groupனா C2H5 சொல்கிறாங்க. ஸோ trialkyl borate நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் 4 moles of boric acid react with sodium carbonate. The sodium carbonate வேறு எப்படி சொல்லலாம், சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 moles of boric acid react with sodium carbonate to form borax and carbon dioxide. Next reaction is 2 moles of boric acid react with calcium fluoride in the presence of sulfuric acid to form boron trifluoride. Boron trifluoride நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். Boric acid when heated at 373 Kelvin gives metaboric acid. So boric acid when heated at 373 Kelvin to form metaboric acid and at 413 Kelvin it gives tetraboric acid. The formula of tetraboric acid is H2B4O7. When heated at red hot, so red hot வர அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணோம்னா it gives boric anhydride which is a glassy mass. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போரான் ட்ரைஆக்சைடோட இன்னொரு நேம் டைபோரேன் ட்ரைஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு எப்படி சொல்லலாம், இது எப்படி இருக்கும், கிளாசி மாஸ் அப்படின்னு இது சொல்லலாம். ஓகே, என்னோடய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு போரிக் ஆசிடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், H3BO3 பாருங்கள், இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், 1 2 3 H3BO3. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் ஒரு போரிக் ஆசிட். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே BO3, இங்கே ஒரு BO3, H3BO3, இங்கே ஒரு H3BO3. ஸோ உங்களுக்கு போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பாண்டிங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.